இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த படம் எப்படி இருக்கு? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். வேற லெவல் இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்காங்க. எஸ், அப்கோர்ஸ் வில்லனும் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அதாவது ஒரு வில்லன் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன் பிளாக் தெறிக்க விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் இது சிவகார்த்திகேயன் வந்து இந்த கிட்ஸுக்கான படமா, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஏன்னா எஸ்கேவோட காமெடி கவுண்டர்ஸ் அங்கங்க இருந்தாலும் அதை பெருசா இம்பாக்ட் பண்ணலாம் சொல்லணும். பட் ஆக்ஷன்லயும் ஆக்டிங்லயும் கிளின்னு கிழிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதாவது நம்ப முடியாது அந்த மாதிரி எஸ்கே அந்த மாதிரி ஃபைட்டுங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து துப்பாக்கி வந்து சேல் பண்ணணும். அதுதான் வந்து கதையா கொண்டு வருவாங்க. அதுல எப்படி ஹீரோயின் இன்வாங்க சொல்லிட்டு கதை கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதே மாதிரி இன்டர்வல் சீன்லாம் தெறிக்க விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு வேற லெவல் படம். ஆக்ஷன் படம்னா எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா கண்டிப்பா அமையும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பெருசா குரல்லாம் சொல்ல முடியாது. வில்லன் வெறித்தனமா இருந்துச்சு. படத்துல அங்கங்க லேக் ஆகிற சீன் இருக்கும். அதாவது இந்த லவ் சீனுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது லைட்டா லேக் ஆகும். பட் அவுட்புட், அதாவது ஒரு படமா பார்க்கும்போது தரமா வேற லெவல் இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் படம் சொல்லலாம். துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லி கோட்ல கொடுத்தது வந்து ஓகேவான்னு சொல்லி அமரன் படத்துல வந்துச்சு. இப்ப மதராசி படத்துல எஸ் அப்கோர்ஸ் ஓகேன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயன். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நீங்க படம் பாருங்களேன், அவர் எந்த கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காரு, அவருக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு அதை சூப்பரா கேரி பண்ணிருப்பாரு. அதாவது ஒரு இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் தரமா ரிப்ளை கொடுத்திருக்காரு. திடீர் தளபதி, சின்ன தளபதி, குட்டி தளபதினு சொன்னாங்களா, அதெல்லாம் ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல, நான் ஸ்டேஜ்ல சொல்றதை விட நான் பர்ஃபார்மும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் தரமா ரிப்ளை கொடுத்திருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி வில்லனுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க, என்ட்ரி பா செய்க அந்த மாதிரி செய்க. வில்லன் ஃபைட்லாம் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்கும். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், ஒரு வில்லனை எப்படி மாசா காட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி விக்ராந்த் இந்த படத்தை நடிச்சிருந்தாரு, அவரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. விக்ராந்த் அப்பாவும் நடிச்சிருந்தாரு, அவரும் வேற லெவல் நடிச்சிருந்தாங்க சொல்லணும். அதாவது இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல மெசேஜும் வரும். எஸ், இந்த உலகம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம வாழும்போது நம்ம நமக்காக வாழ்றோம், நம்ம குடும்பத்துக்காக வாழ்ற மாதிரி அதே மாதிரி மற்றவங்களுக்காக வாழணும். எஸ், இவங்க நம்ம குடும்பம், இவங்க நம்ம அப்பா நம்ம அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கொண்டு வரணும்னு சொல்லி கன்வே பண்ணிருப்பாங்க. ஃபைனலி அது கன்வே ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ், அதாவது ஒரு ஃபுல்லா கன்வே ஆகணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்வே ஆயிருக்கு. அந்த மெசேஜும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதுல வந்து படத்துல ரெண்டே பேர் தாங்க, ஒன்னு சிவகார்த்திகேயன், இன்னொன்னு வில்லன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், அந்த ஒரு ட்விஸ்ட் டேன் எல்லாமே இருந்துச்சு. அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேம் மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு ஒரு படமா பார்க்கும்போது தரமா இருந்துச்சு. பட் எஸ்கேவோட என்டர்டைன்மெண்ட்டை இந்த படத்துல மிஸ் பண்ணுவோம். அதாவது எஸ்கே வந்து என்டர்டைன்மெண்டா நடிப்பாரு, காமெடியா இருக்கும்னு நினைச்சு நீங்க இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மனதிருப்தி அடையாது. பட் எங்க எஸ்கே நான் வந்து ஒரு தரமான ஆக்ஷன் ஹீரோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இப்ப பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு தரமான நடிப்பு நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் அப்படி எடுத்திருக்காங்க. வில்லனும் வந்து குறைச்சி இல்ல, 2 வில்லன் இருக்காங்க. 2 வில்லன் தரமான வில்லன். எஸ், ஒரு துப்பாக்கி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். எஸ், அப்கோர்ஸ் கிட்டத்தட்ட துப்பாக்கி மாதிரி இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். நீங்க ஃபேமிலியை போய் இந்த படம் தாராளமா பார்க்கலாம். பட் கிட்ஸுக்கு பிடிக்குமா, அதாவது ஒரு 10க்குள்ள படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். நீங்க வந்து ஒரு 18 வயசுக்கு மேல 20 வயசுக்கு மேல அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னா தாராளமா போய் பார்க்கலாம். பட் கிட்ஸை வச்சுட்டு இந்த படத்துல உட்கார முடியுமா கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்க படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்.